அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழர் ஆட்சி கட்சி, தமிழர் குடியரசு கட்சி, பிறகு பாரம்பரிய தமிழர் களம், இது என்னது, பெரியவர் வஉசி பேரவை, செந்தமிழர் இயக்கம் போன்ற அமைப்புகள் இதுல இருக்காங்க. எங்களோட இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே இடத்துல 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சோம். ஸ்டாலின் காரு வர வேண்டாம், விஜயநகர ஆட்சி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரப்போற ஆட்சி ஒரு தெலுங்கு ஆதிக்க ஆட்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் அதை செய்தோம். ஆனால் அது வந்த ஆட்சி ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழக ஆட்சியாகவும் மிகப்பெரிய தெலுங்கு ஆதிக்க கட்சியாகவும் செயல்பட்டுச்சு அப்படின்றதுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. நாங்க அந்த நேரத்துல சொல்றதுக்கு பின்னாடி நாங்க ஒரு 2014 இருந்து திராவிட கட்சியினாலே திராவிடத்தின் பேர்ல செயல்படுபவர்கள் எல்லா தலைவர்களும் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து, கருணாநிதி ஒரு தெலுங்கர், அவர் செஞ்சது எல்லாமே தெலுங்கு ஆதிக்க வேலைகள், அப்போ இவரோட இந்த ஆட்சி வந்துச்சுன்னா இந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இதே இங்க இருக்கிறவங்க தான் அப்பயும் நாங்க உட்கார்ந்துருந்தோம், சொன்னோம். ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனே வரக்கூட இல்லை, வர்றது இன்னைக்கு நாளைக்கு பதவி ஏற்க போறாருன்னா இன்னைக்கே ஐ எம் ஏ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னாரு. ஆட்சிக்கு வர்ற பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அடுத்து 8 தெலுங்கு அமைச்சர்களை போட்டு வச்சிட்டாரு. 8 தெலுங்கு அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும். KN நேரு, KKS ராமச்சந்திரன், ஏவா வேலு, பிறகு மதிவேந்தன், சேகர் பாபு, இப்போ கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அப்புறமா காந்தி, இப்படி 8 அமைச்சர்கள். அதுலயும் முக்கிய துறைகள் எல்லாமே இந்த KN நேரு, இவர் சேகர் பாபு, KKS சார் போன்றவர்களுக்கு இப்படி எல்லாம் கொடுத்து ஒரு முழுக்க ஒரு தெலுங்கு ஆதிக்க நாடாக மாற்றுறதுக்கு எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கிறாருன்றதுக்கு இன்னும் பல்வேறு சான்றுகள். ஊரெல்லாம் திறக்கப்படுற பேருந்து நிலையங்களுக்கு, அது கிளாம்பாக்கம் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், எந்த ஊர்ல திறந்தாலும் கருணாநிதி பெயர் எல்லா பேருந்து நிலையங்களுக்கும் வைக்கிறது. பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, நாயுடு பாலம், அவங்க பள்ளிக்கூடம் நடத்துறதே ஜிடி பள்ளி, ஜிடின்றதுதான் பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துறாங்க. ஆனா இவங்க பாலத்தை கட்டிட்டு ஜிடி நாயுடு பாலம். அடுத்து ஒரு குகேஷ் தொம்மராஜ்ன்ற ஒரு பையன், ஒரு மாணவன், அவன் இதுல படிக்கிறாப்புல, வேலம்மாள் பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் போதே அவருக்கு பயிற்சி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுரங்க போட்டிக்கு ஒரு ஆண்டுக்கு 30 லட்சம் அந்த மாதிரி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த அரசு செலவு செய்து, அதோடு இல்லாம அவர் வெற்றி பெற்றவொன்னே இந்த ஆண்டு 5 கோடி ரூபாய். அதே ஒரு தமிழ் பையனா இருந்தா வெறும் 50 லட்சம். இன்னும் பல்வேறு வேலைகள், அரசு ஒப்பந்தங்கள்லாம் இங்க இருக்கிற பாடநூல் அடிக்கிறதுக்கு ஆந்திரா நிறுவனங்கள், இங்க உள்ள பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஆந்திரா நிறுவனங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு தெலுங்கு ஆதிக்க ஒரு ஆட்சிய இந்த தமிழர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கொடுமையான ஆட்சியை இவர் செய்துகிட்டு இருக்கிறாரு, அதுவும் பட்டவர்த்தனமா செய்யறாரு. அதோட இல்லாம நாங்க ஆய்வு செய்ததுல அதிமுகவிலையும் தெலுங்கர்கள் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் இருக்கட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. விகிதாச்சாரப்படி அந்த மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஆனால் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்ற திமுக மட்டும் ஒரு திட்டமிட்டு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு திருச்சியில KN நேருவை உருவாக்குது. அவர் லால்குடி தொகுதியில முதல்ல அங்க ஒரு நகர் சேர்மனா இருக்கிறாரு. அது பிறகு லால்குடி தொகுதியில 89ல வர்றாரு. வந்த உடனே அவருக்கு மின்சாரத்துறை அமைச்சர். உடனே அவர் நல்லா கொள்ளையடிக்கிறாரு. பக்கத்துல தனலட்சுமி சீனிவாசன்றவர் ஒரு சின்னதா சீட்டு கம்பெனி வச்சுட்டு 15 பேர் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு.
அந்த அந்த பள்ளிக்கூடமும் வாடகை பள்ளிக்கூடத்துல இருந்திருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து பெரிய ஆயிரக்கணக்கான கோடி நிறுவனம், பெரிய பல்கலைக்கழகமா இவரோட துணையோட வளருது. அங்க ஏவாவேலு ஒட்டுமொத்த திருவண்ணாமலையும் ஆட்டை போட்ட மாதிரி அவரு வளர்றாரு. அவர் எந்த கட்சியில? அங்க வந்து ஒரு 2 விழுக்காடு தான் இருக்கிறாரு. அந்த சமூகம் கவரா நாயுடு சமூகம் திருவண்ணாமலையில 2 விழுக்காடு இருக்குது. வெறும் 1.5 விழுக்காடுக்கு கம்மியா திருச்சியில நேர் ரெட்டியா இருக்கிறாரு. இப்ப இந்த விருதாச்சலத்துல போயிட்டு இப்ப வந்து விஜயகாந்த் மனைவி பிரேமலதா நிக்கிறாங்க. அங்கேயும் பார்த்துட்டீங்கன்னா அந்த கவரா நாயுடு சமூகம் ஒரு 3 விழுக்காடு கூட இருக்காது. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் குறைவான ஆட்களை கூட வந்துட்டு அவங்க எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, மாவட்ட செயலாளராக்கி, அவர்களுக்கு கீழே அந்த மாவட்டத்தை கொடுத்து தமிழர்களை அந்தந்த மாவட்டத்தில் அடிமையாக்குறாங்க. மாநிலத்தில் அடிமையாக்குறதுக்கு ஸ்டாலின், மாவட்டத்தில் அடிமையாக்குறதுக்கு இந்த மந்திரிகள். இப்போ இது போல வந்து ஒரு அபாயகரமான நிலைமையில இந்த அரசியல் போய்கிட்டு இருக்குது. இந்த அரசியல் போய்கிட்டு இருக்கும்போது தமிழர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? வரப்போற தேர்தலில் தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆதிக்க நாடாக பாதி மாற்றி மீதியும் மாற்ற துடிக்கின்ற ஸ்டாலின் காருக்கு நீங்க வாக்களிக்கணுமா? இல்ல இந்த தெலுங்கு ஆதிக்கம் நமக்கு வேண்டமே வேணாம், இது ஒரு தெலுங்கர் நாடா மாற வேண்டாம், இது ஒரு தமிழர் நாடாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும்னா வேற வழியே கிடையாது. நம்ம அதிமுகவுக்கு வாக்களிக்கணும். குறைந்தபட்சம் ஒரு தமிழர் ஆட்சிக்கு வருவாரு. அந்த நோக்கத்தோட நாங்க அதை ஒரு எச்சரிக்கையாக நாங்க ஒரு பதாகை கூட வந்துட்டு செஞ்சு அது வரலன்னோ, அதுல வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ல வச்சிருப்போம் தெரியுமா, எலும்பு கூடு படம், அந்த படத்தை போட்டு தான் நாங்க பண்ணிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமாகவும் ஒரு முன்னெச்சரிக்கை வந்துட்டு நம்ம அலர்ட்டா இல்லை அப்படின்னா இது ஒரு தெலுங்கர் நாடா மாத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. பேருந்துகள்ல வந்து தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேருந்துல இருக்கக்கூடாதுன்னு அதை கூட அவர் அழிச்சு அதே தெலுங்கர் நாடு, திராவிட நாடு பேருந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா கொட்டையெழுத்துல எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது போன்ற அவலங்களை முன்னெச்சரிக்கையா வந்து கண்டிப்பாக இந்த திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்றத நாங்க எடுத்து சொல்லும் விதமா தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்திருக்கிறோம். இது குறித்து நீங்க வேற எதுவும் கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். ஒரே ஒரு ரீசன் தானா? தெலுங்கு தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் திமுக வேற ஏதாவது இருக்கா? அது பல்வேறு காரணங்கள் இருக்குது. எங்களுக்கு 1956 மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச நாளே இன்னும் வரல. நாங்க வந்து பக்கத்துல இருக்க தெலுங்கானாவை விட, பக்கத்துல இருக்க ஆந்திரா விட, கர்நாடகா விட, இதர மாநிலங்களை விட நாங்க 70 ஆண்டுகள் பின்னாடி தள்ளி நிக்கிறோம். அங்க வந்து மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சிச்சு. மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சு அவன் வந்துட்டு அவன் உரிமையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். இது இன்னொருத்தங்க கையில கொடுத்ததுனால நாங்க 1.5 லட்சம் மக்களை இழந்துட்டு, ஒரு நாட்டையும் இழந்துட்டு நாங்க வந்து தவிக்கிறோம். பல்வேறு உரிமைகள் இங்க பறி போய்கிட்டு இருக்குது. ஒருத்தன் பாலகிருஷ்ணன் ஒரு IAS போட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, தமிழர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பாட்டு பயணத்துல ஒரு நூல் எழுதுறாரு. அதை வந்து இந்த ஸ்டாலின் போயிட்டு என்ன பண்றாரு, அது பிரதமர் கொடுக்குறாரு. இந்த பாருங்க, தமிழர்கள்லாம் வந்தேரிகள். அப்ப இந்த மண்ணினோட மைந்தன் யாருடா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு வருது இல்ல. அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இவர்களை இன்னும் விட்டா சுடுகாடா மாற்றி விட்டு சொல்லுவாங்க. இப்போ கேரளாவுக்கு வந்து முன்னாடி 500 லாரிகள் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதிமுக ஆட்சியில இப்போ 5000க்கு மேற்பட்ட லாரிகள் போய்கிட்டு இருக்கு. கனிம உள்ள லாரிங்க மலையெல்லாம் அடிச்சு நொறுக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கான். முன்னாடி வந்து கேரளால என்ன நடந்துச்சுன்னா ஒரு துறைமுக விளிஞ்சியத்துல கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக கொண்டு போனான்னு சொன்னாங்க. இப்ப என்ன தெரியுமா நடக்குது, ஒட்டுமொத்த கேரளாலையும் இந்த ஸ்டாலின் இருக்கும் போதே நம்ம வந்து ஒட்டுமொத்த கேரளாவையும் பலபலன்னு ஆக்கிடலான்னு வெறி பிடிச்சு போய் ஒரு சாலை கூட வந்துட்டு இல்ல, எல்லா சாலையும் வேலை நடக்குது. நீங்க கேரளாவுக்குள்ள நான் வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல பலமுறை பயணப்பட வேண்டியது இருந்துச்சு. ஒரு சாலை கூட இல்ல, எல்லா சாலையும் புது சாலை, எல்லா சாலைக்கும் காவாய்கள். அப்போ இப்ப என்னது, ஒரு இளிச்சவாய சிக்கிக்கிட்டா நம்ம இப்ப சரி நம்ம மாநிலத்தை பலபலன்னு ஆக்கிடுவோம். அப்போ என்னது இது? இப்ப இந்த போன்ற அவலங்கள்லாம் வந்து நீ ஒரு தெலுங்கர், இது எப்படி தெரியுமா இருக்கு, உங்ககிட்ட ஒரு வீட்டு சாவியை கொடுத்துட்டு போயாச்சு, நீங்க ஓனர் கிடையாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, வெளியில இருந்து வந்து ஒருத்தன் பொருளை, அவனுக்கு விருப்பப்பட்ட பொருளை ஒரு அண்டாவை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் பீரோவை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் கட்டில தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறான்.
இவன் வந்து என்ன நினைக்கிறான் தெரியுமா, இந்த வீடு எனக்கு இருந்தா போதும், நீ எதை வேணா தூக்கிட்டு போன்றான். இப்ப இந்த அபாயத்தை தடுக்கணுமா வேண்டாமா? இந்த அபாயத்துக்கு பின்னாடி ஒரு தெலுங்கு ஆதிக்கம்ன்றது ஒண்ணு இருக்குது. அதை நாங்க வன்மையா குற்றம் சாட்டுறோம். நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. அவரோட கட்சி வந்து திராவிட கட்சி, பேர்ல தான் திராவிடம் இருக்குது. அவர்கள் வந்து இந்த திராவிட கட்சிகள் இந்துத்துவ எதிர்ப்புன்றதுலயும் பூணூல் அறுக்கணுன்றதுலயும் போய்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி பயணப்படாது. அது வந்து ஒரு பேர் வைக்கும் போது வந்து எம்ஜிஆர் அப்படி வச்சுட்டாரு. இப்போ தலைவர் பிரபாகரனுக்கு வந்து பிரபாகரன் பேர் இருக்கு, அது கூட சமஸ்கிருத பேருன்றாங்க. ஆனா வந்து அவரை நம்ம தலைவரை ஏத்துக்கலையா, தலைவர் பேரை மாத்துவோம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதுவும் முக்கியம் கிடையாது. இப்ப இருக்கிறது நான் சொல்லி முடிச்சேன். இப்ப இருக்கிறது எடப்பாடி தலைமைக்கு வந்துருச்சு. அவர் ஒரு தமிழர். இன்னொன்னு வந்து அந்த கட்சியிலையும் தெலுங்கர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில்பட்டி கடம்பூர் ராஜா அதை தாண்டி அவர் யோசிக்க மாட்டாரு. பொள்ளாச்சி ஜெயராமனா, எப்பா நான் இந்த தொகுதி மட்டும் போதுப்பா, அந்த மாவட்டத்தை கபலீரம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. சரிங்களா? பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகட்டும், இந்த டி நகர்ல இருக்கிற அவர் என்ன சத்யாவாகட்டும், இல்ல SR ராஜா இங்க இருந்தாரு நம்ம தாம்பரத்துல, இப்படி யார வேணா எடுத்துக்கங்க, குறைந்தபட்சம் அடுத்து நம்ம வரணும்னு நினைப்பாங்க அந்த தொகுதிக்கு. ஆனா அந்த மாவட்டத்தை நம்ம சுருட்டணும்டா அப்படின்னு எங்க நினைக்கிறான்னா, ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி தலைமையில இருக்காங்க. தலைமையில ஸ்டாலின் இருக்கிறதுனால நான் பாத்துக்கிறேன், நீ எதனா புகுத்து விளையாடு. அப்ப அங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு வேறுபாடு போதும் உங்க கேள்விக்கு. தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் ஏதாவது வந்து ஒண்ணு இருக்கு, பொது நலன் ஒண்ணு இருக்குது, கட்சி நலன் ஒண்ணு இருக்குது. இப்ப எங்களுக்கு கட்சி, இங்க யாருக்குமே வந்து எங்களுக்கு கட்சி நலன் பெரிது கிடையாது. எங்களோட இன நலன் தான் எங்களுக்கு பெரிது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை நாம வந்து இப்ப நான் இந்த பேச்சுப்படி வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா, இதே தேர்தலுக்கு முன்னாடி இதே இடத்துல வச்சுதான் நாங்க பேட்டி கொடுத்தோம். ஸ்டாலின் காரு வர வேண்டாம், விஜயநகர் ஆட்சி தர வேண்டாம்னு. அன்னைக்கு நாங்க வந்து கேட்டிருந்ததை நல்லா உள்வாங்கிக்கிட்டு சீமான் செயல்பட்டு இருந்தால் தெலுங்கு ஆதிக்கத்துக்கான ஆராய்ச்சிகள்லாம் கிளப்பியிருப்பாரு. நாங்க இப்ப சொல்ற மாதிரி பல விவரங்கள் அவர் எடுத்து வச்சு பேசி, திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம்டா, நம்ம தமிழ்நாட்டுல தமிழர் தான் வரணும்னு போய் அவர் போய் அதிமுக கூட கூட்டணி வச்சிருப்பாரு. அவங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்காம போயிருந்திருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. இனநலன் பொது நலன்ற ஒரு நோக்கத்துக்கு சீமான் இன்றும் வரவில்லை. அதனால அவர் என்ன சொல்றாரு, அதாவது அது என் சொந்த கட்சி, திமுக என் பங்காளி கட்சி, எனக்கு எதிரி வந்து பாஜக தான். ஏன்னா பாஜக தான் 1.5 லட்சம் பேரை போய் சாவடிச்சுச்சா, பாஜக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்துச்சா, கச்சத்தீவை விட்டு கொடுத்தது பாஜகவா, இல்ல வந்து கூடங்குளத்தில் நிறுவனது பாஜகவா? இங்க ஒரு ஆட்சேபம், நோட்டோவுக்கு கீழே கிடந்த கட்சிய இந்த 5 ஆண்டுகள்ல பாஜக வளர்ந்துருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தேசியம் வளரக்கூடாது, நீயும் வளரு நானும் வளரலாம், நீ 2 பேரும் வெளியாளு, ஆனா இங்க உள்ள இருக்கிறவங்க வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழர்கள் ஒற்றுமை எந்த இடத்துலயும் ஆகக்கூடாது, அதுக்கு எல்லாமே குண்டு வைக்கிற ஒரு கட்சி அந்த கட்சி. அப்ப அந்த கட்சியை வந்து திருப்பி நம்ம வரவிடுறது பொதுநலமா? அந்த கட்சியை வரவிடாம தடுக்கிறது பொதுநலமா? அந்த பொதுநலம் இல்லாம அவர் செயல்படுறாரு அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். சீமானா? என்னோட பேரு அதியமான், பொதுச் செயலாளர், தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளர். ஐயா ஐயா, வேல்முருகனை நாங்க வந்து ஒரு காலத்திலயும் ஆதரிக்க முடியாது, ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. ஏன்னு தெரியுமா? 2009 ஈழப்படுகொலை நடக்குது. துரோகி கருணாநிதி அதற்கு முழு உதவி பண்றாரு. சரிங்களா? அந்த 100 பேர் செத்த உடனே நாங்க வெளியில வந்து சாலையில நின்று அழக்கூட முடியாது, அழுதா கூட பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு துரோகி கருணாநிதி எத்தனை பேரை வந்து அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சாரு அந்த போராண்டவங்கள, எங்க நம்ம ஹைகோர்ட்ல.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருணாநிதி இதுக்கு என்னெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது எங்களுக்கு தெரியுது. இந்த அரசியல்ல பழுத்த பழமா இருந்த இவருக்கு தெரியுமா வேண்டாமா? வேற வேல்முருகனுக்கு அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாமா? இந்த இனத்தை கொலை பண்ண கொலைக்கு துணைன்ற ஒரு கட்சி கூட நம்ம போய் கூட்டணி வைக்கலாமா? யாரெல்லாம் அந்த கட்சி கூட கூட்டணிக்கு போனார்களோ அவர்கள் இந்த இனத்துக்கு பயன்பட மாட்டார்கள். அதாங்க நாங்க வந்து இல்ல இப்போ இங்க அந்த 5000 லாரி போறது, அந்த ஊழல் நடக்கிறது, அதெல்லாம் விட வந்து பெரும் பிரச்சனை வந்து ஒரு தமிழ்நாட்டை தெலுங்கு ஆதிக்க நாடாக மாற்றுறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு போய் தமிழன் மந்தேரின்னு ஒருத்தன் நூல் எழுதுறான், அதை கொண்டு போய் இவரே வந்து வெளியிடுறாரு. சரிங்களா? கருணாநிதி படத்தை எல்லா இடத்துக்கும் வைக்கிறாரு, தெலுங்கு அமைச்சர்களை போடுறாரு. அவன் வந்து கொள்ளையடிச்சுட்டு என்ன பண்றான், இஷ்டத்துக்கு வந்து கூலிப்பட மாதிரி தமிழர்களை கூலிப்பட மாதிரி மாத்தி வச்சுட்டு எல்லாருக்கும் பணம். அந்த திருவண்ணாமலையில வந்துட்டு பாஜக காரனுக்கு கூட பணம் கொடுக்கணும் அந்த ஆளு. வேற இந்த ஏவாவில தன்னை மீறி அந்த மாவட்டத்துல எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு உங்க வழி இங்க கிடைக்க போய் தானே நீ இவ்வளவு தெலுங்கு ஆதிக்க வேலைகளை பண்ற. யாராவது வந்து அதிமுக ஆட்சியில நீங்க திருவண்ணாமலை தெலுங்கு ஆதிக்கமா மாறுச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா? அப்போ உங்களுக்கு எது முதன்மையானது? அதுவும் முதன்மையானது தான், ஆனால் அதிலும் முதன்மையானது எது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து முதல்ல இவர்களை துரத்தி விட்டா தான் நாங்க எடப்பாடிட்டு போய் நாங்க சொல்லுவோம். சொல்லி கேரளால மலையை வெட்டல, நீங்களும் மலையை வெட்டாதீங்க நாங்க சொன்னா கேட்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் கேட்கவே மாட்டேன், உன்னை கொள்ளையடிச்சு சுரண்டி பொழைக்கிறது தான் நான் வந்திருக்கேன்டா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறானே. இப்ப நாங்க இவனை துரத்தணுமா அவங்கள பார்க்கணுமா? எங்க இருந்து வருது கேக்குறீங்கல்ல, நான் கேக்குறேன். ஒரிசாவில் பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணாரு, கேட்டீங்களா? ஒரிசாவை தமிழ் நாளாமான்னு கேட்டாரு, அதுக்கு ரெடி இருக்கா? அப்ப அங்க வந்து அதை பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது? தமிழர்கள் ஆட்சியிலே அதுலயும் மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சு இன்னைக்கு திராவிட மாநிலம் தமிழ்நாடு ஆயிடுது. அப்படிங்கும் போது இப்ப நாங்க தெரிஞ்ச பிறகு இதை நாங்க பேசாம இருக்க முடியாதுல்ல. அப்படி அதிமுக அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதிமுக செயற்பாடு ஏவா வேலு எல்லாருமே கொண்டு வந்து அதிமுக தானே. அவன் முன்னிலை கொண்டு வந்து அதிமுக தானே. இதுக்கு பதில் சொல்றேன். இப்போ நாங்க 2 பேர் இருக்கிறோம், சரிங்களா? இவர் வந்து ஒரு கொள்கை வச்சிருக்கிறாரு, இந்த கூட்டத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு. நான் வந்து என்ன பண்றேன், நான் எல்லாரையும் சரிசமமா பார்க்கணும்னு நான் இருக்கிறேன். அப்படிப்பட்டது அதிமுக. இவர் வந்துட்டு திமுக. இவர் என்ன பண்ணுவாரு, தமிழர் எந்திரிச்சுக்க கூடாது, தெலுங்கர்கள்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை உள்ள வச்சிருக்கிறவரு. இவர்கிட்ட போய் நீங்க போய் சேர்றீங்க, சேர்ந்த உடனே என்ன ஆகுது, இங்க யார் போய் சேர்ந்தாலும் இவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. ஏன்னா இந்த தலைமை தெலுங்கு தலைமை, இந்த தெலுங்கு தலைமை என்ன பண்ணும், யாரை வந்து தெலுங்கரை கொண்டு போய் சேர்த்தாலும் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா தெலுங்கர்கள்லாம் நல்லா சீக்கிரம் வந்து இது பண்ணி நம்ம மோல்டு பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிடலாம். ஆனா இங்க வந்து அந்த பரப்பு நடக்காது, வேலை நடக்காது. இங்க வந்து நான் இப்படி தெலுங்கு ஆதிக்கம் பண்ணேன்னா டே ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்பாங்க. அங்க கேட்கறதே இல்லை, அதை தான் அவர் ரசிப்பார். அவரு இன்னொன்னு, இந்த தமிழர் எழுச்சி எப்போ வந்தது? 2009 7 எனப்படுவதுதான் நமக்கு வந்து தெலுங்கு தமிழ் தெரியும், திராவிடம்ங்கிறதே நம்ம மேல திணிக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிச்சு பாக்குறோம், என்னடான்னு பாக்குறோம். நம்மளுடைய கல்வி மறுக்கப்படுது, அரசு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது, எல்லாமே தமிழருக்கு மறுக்கப்படுதுங்க. அப்ப எல்லா இடத்துலையும் தெலுங்கு இருக்கலாம். நீங்க ஒரு காவல்துறை எடுத்துங்க, கீழே தான் வந்து தமிழர் இருப்பான், மேற்பட்டத்துல எல்லாம் திறமொழியாளர்கள். எப்படி 2009 அதிக அளவுல ஆர்வமா செயல்பட்டீங்க. என்ன திருப்பி கேளுங்க. 2009 ரொம்ப அதிகமா செயல்பட்டீங்க. இல்ல அது என்ன சொல்றதுன்னா, நான் 2009 நாங்க வந்து 2009-10 நாம் தமிழர்ல இருந்தோம். அது பிறகு வெளியில வந்துட்டோம், தனியா கட்சி ஆரம்பிச்சு பல்வேறு போராட்டங்கள்
நாங்க வந்து பெருசா வந்து வளராததுக்கு ரெண்டு விஷயம் காரணம். ஒண்ணு, நாங்க ஆரம்பத்திலே ஈவேராவை எதிர்த்துட்டோம். ஈவேராவை வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அந்த ஊடகத்துல காட்டவே மாட்டாங்க. என்ன, ஈவேராவை எதிர்த்துட்டோம்னா ஊடகத்துல உங்களை காட்ட மாட்டான். நான் வந்து 10 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் வெளியில தெரிஞ்சா தானே நான் என்ன செய்யறேன்ட்டு 4 பேர் வந்து சேருவான். சரிங்களா? இவங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து ஈவேராவை எதிர்க்கிறவங்க எல்லாம் காட்டாத. அப்புறம் அதுக்கு அடுத்த வெர்ஷனுக்கு போயிட்டோம். திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம், சுத்தமா டோர் மூடியாச்சு. என்ன, இப்ப அதுக்கு அடுத்த வெர்ஷனுக்கு போயிட்டோம். இந்த தெலுங்கு ஆதிக்க பாதி வேலையை செஞ்சுட்டாண்டா, இன்னும் மீதி வேலையை செய்ய முடிய போறான். தெலுங்கு ஆதிக்கவாதியா முழு சந்திரமுகியா மாறிட்டான். இனிமேல் வரவிடாத அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? அப்ப வந்து எங்களுக்கு வந்து எங்களோடது முக்கியம் கிடையாது. ஆனா நாங்க வந்து எங்களோட இடத்துக்கு இன்னும் நாம் தமிழரே வந்து சேரல. ஸ்டாலின் காரு வர வேண்டாம், விஜயநகர் ஆட்சி தர வேண்டாம்ன்ற இடத்துக்கு இன்னும் நாம் தமிழர் கட்சி வந்து சேரல. எங்களோட பின்னாடி 5 வருஷம் பின்னாடி நிக்குது. சரிங்களா? அந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம், தலைவர் பேசல. திராவிடம் தான் என்ன பேசுறாரு. அப்ப நாங்க என்ன தெரியுமா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு வருவாரு. அதுக்காக நாங்க என்ன பண்றோம்? ஒண்ணு நாங்க எங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த இனத்தை வழி நடத்துது. என்ன, அதுல யாரும் இங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் தவறானது. இது தவறானது. எடப்பாடி எங்கேயும் சாதி தலைவரா இருந்தது இல்ல. அவர் எல்லாரையும் போல வந்து எம்ஜிஆர் படம் பார்த்து ரசிகரா வந்து கட்சிக்கு வந்தவர். தவறான விஷயத்த சொல்லாதீங்க. எல்லாரும் நீங்க ஒரு சாதியில பிறந்திருப்பீங்க, அதைத்தான் சொல்ல முடியும். நீங்க எங்கேயாவது போயிட்டு நீங்க முதலியாரா இருந்தீங்கன்னா, முதலியார் இல்லைன்னா அவ்வளவுதான், முதலியாருக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படிங்க தெரிஞ்சீங்கன்னா தான் நீங்க சாதி வெறியரு. சொல்லுங்க. அப்படி கிடையாது, அது தப்பு. இல்ல நாங்க இப்ப பாருங்க, நாங்க எங்களோட குறைந்த ஐயா சொல்லுங்க. அதாவது யார் ஆட்சியில் ஊழல் பண்ணாலும் முதல்ல என்னன்னா, தமிழ்நாட்டுடைய முதல் இலக்கு யாரு? அது வந்து தெலுங்கு திமுக தான். அது ஒரு குடும்ப ஆட்சி. திராவிடங்கிறது இன்றைக்கு சுருங்கி அது வந்து கருணாநிதியுடைய குடும்ப ஆட்சி ஆகிடுது. அப்போ அந்த குடும்ப ஆட்சியில் அவங்களே உட்கார்ந்துக்கிட்டு அவங்க எல்லா தெலுங்குகளையும் முன்னிறுத்துறாங்க. அவங்க அப்ப தெலுங்கு ஒண்ணும் இல்லை. பிரேமலதா வந்து 10 இடம் வாங்கினாங்க. அவங்க எத்தனை பேர் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க? ஏறக்குறைய 7 பேர் நிறுத்திருக்காங்க. முக்கியமான பாயிண்ட். அவங்க சொல்றது வேற, நாங்க சாதியில அப்படி இப்படின்னு சொல்றது வேற. ஆனா நடைமுறையில அவங்க தெலுங்கர்களை தான் பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அப்போ தமிழர்களை எதிர்க்கிறாங்க. இப்போ பிரேமலதா வந்து வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு அது என்ன பிரச்சனை? அப்போ தெலுங்கர்கள் அதுக்கு சொல்றாரு. ஒண்ணு, எல்லா அமைச்சர்களும் இந்த அதிமுக இருந்து போனவங்க இருக்காங்க. அதுல எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, அவங்க எல்லாம் வந்தேறியதாங்க. அவங்க ஒன்றும் தமிழர்கள் இல்லை. கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதே போலத்தான் தமிழ் தேசிய கட்சிகளாகிய நாங்கள் தெலுங்கு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஏற்கனவே தெலுங்கானாவில் தெலுங்கு முதல்வராக இருக்கிறார், ஆந்திராவில் தெலுங்கு முதல்வராக இருக்கிறார், தமிழ்நாட்டிலும் தெலுங்கரே முதல்வராக வருவது கூடாது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமாவது பச்சை தமிழன் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற காரணத்திற்காக நாங்கள் அதிமுகவை ஆதரிக்கிறோம். ஒரு தமிழ் தேசிய கட்சி இன்னொரு தமிழ் தேசிய கட்சியை தான் ஆதரிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. இந்த கட்டாயத்தை, இந்த வரையறையை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாம் வைத்தால் ஒண்ணு கூட நிக்காது. கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஆதரிக்கணும், ஏன் திமுக ஆதரிக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் போயிட்டு இன்னொரு தலித்திய கட்சி தானே ஆதரிக்கணும், ஏன் திமுக ஆதரிக்கிறீங்கன்னு யாரும் அவங்கள கேட்கல. ஆனா எங்களை நீங்க கேட்கறீங்க. தமிழ் தேசிய கட்சி நாங்கள் ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் ஏன் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மணற்கொள்ளையெல்லாம் நடக்காதா, ஊழல் நடக்காதா அப்படின்லாம் கேட்டீங்க. கர்நாடகாவில் அல்லது ஆந்திராவில் அல்லது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வருது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, பாஜக ஆட்சிக்கு வருது, தெலுங்கு தேச ஆட்சிக்கு வருது. மாறி மாறி யார் வந்தாலும் கேரளாவில் ஒரு மலையாளி தானே வர்றார்,
அங்க ஊழல் இல்லையா? கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே ஒரு கன்னடர் தானே வரார், அங்கே ஊழல் இல்லையா? ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக வந்தாலும் யார் வந்தாலும் ஒரு தெலுங்கர் தானே முதலமைச்சராக வருகிறார், அங்கே ஊழல் இல்லையா? ஊழல் என்பது ஒழிய வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சோசியலிச அரசு என்பது உருவாகிற பொழுது மட்டும்தான், தனி சொத்துரிமை என்பது ஒடுக்கப்படுகிற பொழுது மட்டும்தான், தனி சொத்துரிமை என்பது கட்டுப்படுத்தப்படுகிற பொழுது மட்டும்தான் அது மாதிரியான ஊழல்களை எல்லாம் ஒழிக்க முடியுமே தவிர, இன்றைக்கு ஒப்பீட்டளவில் திமுக அளவுக்கு அதிமுக இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் கடந்த 70 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன். ஆனால் இன்றைக்கு வெறும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன். அந்த கடன் வாங்கி என்ன பண்ணாங்க இவங்க? யாருக்கு என்ன பண்ணாங்க? என்ன நல்லது செஞ்சாங்க? மொத்தம் 10 லட்சம் கோடி. அப்போ ஊழல் என்பதிலேயே ஊழல் பெருச்சாலியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும், அதுதான் முதன்மையானது. நீங்க ஏன் தமிழ் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை ஆதரிக்கலன்னு கேட்கறீங்க. நாங்க அப்படி ஆதரிக்கிறதுனால ஓட்டு பிரியும். ஓட்டு பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஆக ஓட்டு பிரியக்கூடாது. ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் முதல் இலக்கு. ஒரே தேர்தலில் ஒரு தமிழர் முதலமைச்சராக வந்துவிட வேண்டும், அதுவும் தமிழ் தேசிய கட்சியா இருக்க வேண்டும். அவர்கள் மீது எந்த விதமான கரையும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஊழலும் அவர்கள் செய்திருக்க கூடாது, அவர்கள் மிகப்பெரிய புனிதமானவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரே தேர்தலில் எதிர்பார்க்க முடியாது. இப்போதைக்கு அதுதானே சாத்தியம், இப்போதைக்கு அதுதானே சாத்தியம். அப்படி இல்ல, இப்போதைக்கு அதுதானே சாத்தியம். இல்ல, ஊழல் என்பது உலகம் முழுக்க உள்ளது. இப்போ அதற்காக அந்நியர்களே ஆட்சி செய்ய பேச வந்திருக்கோம். ஒரு நிமிஷம். வேற இங்க நடக்கிறது இன ஊழல் உலகத்துல எங்கேயுமே நடக்காது. இங்க நடக்கிறது உலக அதிசயம். இன ஊழல், இன ஊழல். நானும் தமிழன் தான் என்று சொல்லிக் கொண்டு சொல்றார்கள். இன ஊழல் அன்றைக்கு இன்றைக்கு எப்படி இருங்க, இதுக்கு நான் கேள்வி சொல்றேன், இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதான் நடக்குதுன்னா வேறு எதிராக கட்டாயம் நடக்கும். தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு வீட்டை அந்த தகப்பனார் வந்து ஆளும் போது இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன் நானு. நீங்க எதிர்பார்க்கறது நடக்கலன்னா அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒன்னே நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? இவ்வளவு தூரம் பேட்டியில நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? அது ஒண்ணு நடந்தா போதுங்க. மாநில ஊழல் மீட்கப்படணும். அது ஒண்ணு போதும் எங்களுக்கு. சரிங்களா? அவன் ஊழல் பண்றானா, அதை பண்றானா, இதை பண்றானா எங்களுக்கு தேவை கிடையாது. அது ரெண்டாவது. விஷயத்தை வந்து கடந்த 4 ஆண்டு எடப்பாடி ஆட்சிய பாத்தீங்களா இல்லையா? தமிழ்நாடு 4 யாரு இருந்துச்சா? எடப்பாடி என்ன இருந்துச்சாரு? குடிமராமத்து பணி யார் செஞ்சா? எடப்பாடி என்ன செஞ்சாரு? எடப்பாடி என்ன செஞ்சாரு? அப்போ வரலாற்று ரீதியா அவர் என்ன செஞ்சாரு பாருங்க. ராஜாஜி காலத்துல இருந்து குடிமராமத்து பணி யாரும் செய்யல அப்படின்னா எடப்பாடி அவர் மண்ணி மன்னர். அவர் தமிழ பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் செஞ்சுக்கிறாரு. அப்ப கேள்வி கேட்கிறப்ப பின்னாடி பார்த்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு யோசிச்சு பார்த்து கேள்வி கேளுங்க. சரிங்களா? எதிர்காலத்துல அவர் செய்யலாம் கடமையா செய்யலன்னா நாங்க சுட்டி காட்டுவோம். அதாவது ஒரு தமிழன் ஆட்சிக்கு வருவது நாங்க இருங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் தேசிய அமைப்புகள் எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்பி நாங்கள் ஆதரிக்கிறோம். அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் சுட்டி காட்டுவோம், தெருவில் இறங்கி போராடுவோம். ஆட்சிக்கு வந்த மறுநாளே அவர் பெண்கள் தப்பா தான் நாங்க எதிர்ப்போம். மறுநாள்
ரொம்ப தூரம் காத்திருக்க வேண்டியதில்லை. என்ன அதுதான் சொல்றேன், தப்பு. அதாவது அந்த தப்பு அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதாவது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடிகிற சூழல் உருவானதுக்கு அப்புறம் தான் தமிழர்கள் நீங்க கேட்கிற கேள்வி என்ன கேட்க முடியும். இப்ப அண்ணன் தமிழ்மணி ஆச்சாரியர் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவிலயோ ஆந்திராவிலயோ கர்நாடகாவிலயோ கேரளாவிலயோ மண்ணின் மைந்தம் தான் ஆள்றான். அந்த ஊழல் இல்லையா? எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு. ஊழல் அந்த அமைப்பின் குற்றம், கட்சிகளின் குற்றமே கிடையாது. அந்த உறுப்பினராக அரசியலமைப்பு சட்டத்தையும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளையும் வச்சுக்கிட்டு காசை செலவு பண்ணாதானே நீங்க எப்படி நீங்க தேர்தலை சந்திப்பீங்க? அரசாங்கம் அனுமதிக்கிறது 40 லட்சம் ரூபாய் அனுமதிக்குது ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு. 40 லட்சம் ரூபாய ஒரு நடுத்தர குடும்பத்துல செலவு பண்ண முடியுமா? 40 லட்சம் ரூபாய்ங்கிறது அரசாங்கம் அனுமதிக்கிறது. ஆனா அவங்க செலவு பண்ண போறது 40 கோடி ரூபாய். 40 கோடி ரூபாய் நீங்க வாழ்நாள்ல பார்க்க முடியுமா? 40 லட்சத்தையும் ஒரு நடுத்தர வர்க்கத்துல வாழ்நாள்ல பார்க்க முடியாது. அப்ப அது தேர்தல் அமைப்பின் குற்றம். அமைப்பின் குற்றத்தை எல்லாம் அரசியல் கட்சிகளின் குற்றமா சுமத்தாதீங்க. முதல்ல மண்ணின் மைந்தன் வரணும். இந்தியாவில் எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு, உலகத்துல எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு, அமெரிக்காவில் ஊழல் இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு. ஊழல்ங்கிறது களையப்படணும்னா மனித மனங்கள் செம்மையாகாமல் ஊழலை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஜே.சி. குமரப்பா சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தல் வந்து எப்படி நடக்க போகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் முக்கியமான தகவல். இப்போ தேர்தல்ல ஊழல் பண்றாங்க. 1,50,000 கேமராவை வந்து பிக்ஸ் பண்றதுக்கு, அந்த தேர்தல் கண்காணிப்புக்கு அந்த பூத்துக்கெல்லாம் பார்வைகளுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேமரால வந்து ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்ததுனால என்ன நடக்கும்னா, எங்கேயாவது வந்து பழுதாயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து வேற 2-3 நிறுவனம் இருந்துச்சுன்னா எப்ப டக்குன்னு அவனை கொண்டு வந்து மாட்ட சொல்லுப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரே நிறுவனம், அந்த நிறுவனம் ஆந்திரா நிறுவனம் அப்படி கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, அதுல ஊழல். ஏன்னா நமக்கு ஏத்த மாதிரி ஒருத்தனை போட்டா தான் நம்ம ஊழல் பண்ண முடியும். ஒரே ஆள் 50,000 கேமராவுக்கு மேல வச்சிருக்கானான்னு தெரியாது, ஆனா ஒரே ஆள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஊழல். இதை வந்து கண்டிப்பா வந்து இந்த அதிமுக கட்சியே கேள்வி கேட்கணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த ஊடகங்கள் வாயிலாக இன்றைக்கு வந்து ஆனந்த விகடன், இந்த வார ஆனந்த விகடன்ல படிச்ச அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு பதிவானது 1977 கடந்த சட்டமன்ற தேர்தல் வரையில் அவர்கள் எடுத்த கணக்கெடுப்பின் படி இந்துக்கள் அல்லாதார் அப்படின்னு சொல்லி பிரிச்சு காட்டியிருக்காங்க. அதுல இந்துக்கள் எந்த கட்சியை ஆதரிக்கிறார்களோ, அது அதிமுகவோ திமுகவோ, அது ஆண்டு வாரியாக அவர்கள் கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்துக்கள் பெருவாரியாக வாக்களித்த கட்சி தான் ஆட்சிக்கு வருது. உண்மையாக சொல்லணும்னா 1977, 80, 84 எம்ஜிஆர் காலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 89 அதுல திமுக ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 91 அதிமுக, 96 திமுக, 2001 அதிமுக. அந்த இந்துக்கள் வாக்கு எந்த பக்கம் சரியுதோ அந்த பக்கம் தான் ஆட்சிக்கு வருது. ஆகவே உங்கள் வாயிலாக நான் கேட்பது என்னவென்றால், தமிழர்களாகிய அதிலும் குறிப்பாக 87 விழுக்காடு தமிழர்கள் உள்ள இந்த மாநிலத்திலே 84 விழுக்காடு இந்துக்கள். அவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்களை இந்துக்களாக ஒன்று சேர்ந்து அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக இந்த பேட்டியினுடைய சுருக்கத்தை நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு தகப்பன் இருக்கார், நான் ஒரு பையன் இருக்கேன்ப்பா, நான் படிச்சுட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஒரு பேனா வாங்கிட்டு வர சொல்றேன், ஒரு கள்ளமுட்டாய் வாங்கிட்டு வர சொல்றேன். அப்பா சாயந்தரம் வரும்போது கேக் வாங்கிட்டு வைப்பான்னு சொல்றேன். சரி, அப்பா வேலைக்கு போயிட்டாரு, சம்பாதிச்சா ஒழுங்கா வீட்டுக்கு காசை கொடுக்குறாரா இல்ல அவர் சொந்தமா செலவு பண்ணிக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கூட வேற விஷயம். என்னுடைய கோரிக்கை, இந்த சிறுவனுடைய அந்த பையனுடைய கோரிக்கை காலையில கேட்டாரு. அந்த கோரிக்கையை சாயந்தரம் போய் நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ நினைக்காம கூட போகலாம். அவர் எப்படி இருந்தாலும் என் தகப்பன் தான் என் குடும்பத்துக்கு தலைவனாக வர வேண்டுமே தவிர, இருக்க வேண்டுமே தவிர, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்காக அப்பனா ஆயிட முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தமிழன் தான் முதலமைச்சராக வர வேண்டும்.
திமுகவை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வல்லமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதே சக்தி சீமானுக்கு இருந்திருந்தால் நாங்க அவர் ஆதரிச்சிருப்போம். ஆனா அவர் ஓட்டு தான் பிரிச்சுட்டு இருக்கிறார் தவிர அவரால் வர முடியாது. ஆனா எடப்பாடி அப்படி கிடையாது. திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வல்லமை உள்ள கட்சியாக அதிமுக இருக்கிறது என்கிற காரணத்தால் தெலுங்கர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரக்கூடாது என்கிற எங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக, ஒரு சக்தியாக எடப்பாடியார் இருக்கிறார். எனவே எங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு தமிழன் தான் வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம். சென்ற முறை திமுக ஆட்சி எப்படி வந்துச்சுன்னு தெரியும். 30-40 தொகுதிகளில் 1000-2000 வாக்கு திமுக ஜெயிச்சு. அது நாங்க குறிச்ச வாக்கு தான் காரணம். இந்த முறை எப்படி ஆட்சிக்கு வருவீங்கன்னு பாக்குறேன்னு சீமா சொன்னாரு. அவர் அதிமுக கூட்டணிக்கான சிக்னலா எல்லாரும் பேசினாங்க. ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு தனித்து தான் கடற்கானு சொல்லிட்டாரு. தனித்து கடற்கான்றது அவர் முத்து செத்தப்போ ஸ்டாலின் போய் பார்த்தாரு. முத்துடைய குடும்பத்துல போய் யாரையும் பார்க்கறாரு. ஸ்டாலினுக்கு முத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. கிடையாது சம்பந்தமா அண்ணன் நம்பிதான் அவங்க வந்து அதிமுக தான் செலவுக்கு முத்துக்கு சரிங்களா. அப்படி இருக்காரா இவங்க துக்கம் விசாரிக்க போறவர் முத்துக்கு போவாரா இல்ல ஸ்டாலின் போவாரா? அங்க போய் இவர் டீலிங் பேசிட்டு இருக்காரு. உங்க காலம் மாட்டேங்க. அதுக்கப்புறம் திமுக விட்டாரு சரிங்களா. வாக்குகளை பிரிச்சு திமுகவை கொண்டு ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது சீமான் செய்யற இது ஒன்றும் புதிய அரசு கிடையாது. ஊடகவியலாளர் எல்லாத்தையுமே தெரியும். எதிர்கட்சிகளை உருவாக்கி வாக்குகளை பிரிச்சு மீண்டும் ஆளுங்கட்சிகள் ஆட்சிக்கு வர்றது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அது அரசு ஊற்றி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அடுத்து வேலுமுருகன் திமுக போறது நாடகம். ஸ்டாலின் என் பார்வையில் தமிழர் வேலுமுருகன் தமிழ் தேசியரா? இப்போ கடைசி கூட்டம் சட்டமன்ற கூட்டத்தோட நடக்கும்போது ஸ்டாலின் கருணாநிதியை விட மேலான அரசியல் நிர்வாகம் செய்கிறாருன்னு பார்க்கப்பட்டோம். வேலுமுருகன் இப்போ ஒரு டிராமா போட்டு அதோட படம் நடந்ததுங்களா செலவுக்கு படம் வாங்கிட்டு அதிமுக அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்கு விழா போடுகிற வன்னியர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வேலுமுருகன் முன்னேறி செய்யறாரு. இதுதான் செய்யறாரு சரிங்களா. அதனால வேலுமுருகன் சீமானை ஆதரிக்கிறதில்ல. எடப்பாடியார் பொறுத்தவரைக்கு அனைத்து விதமான அஸ்திரங்களையும் இந்த தெலுங்கு ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். அதை எல்லாம் மீட்டிங்கிறதுக்காக நாங்க யாரையும் ஆதரிக்கல, எடப்பாடியார் மட்டும் ஆதரிக்கிறோம். வேலுமுருகன் சீமானுக்கே கம்யூனிஸ்ட் ஆதரவு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஸ்டாலின் அவர் ஆட்சி கொண்டு வந்து பார்க்கிறாங்க. தமிழ் தேசியவாதிகள் பலரும் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் ஆதரவு நிலைப்பாடு சீமான் மறைமுகமா செயல்பட்டு இருக்கிறதுனால அவர் போற இடத்துல கூட்டமே இல்லை. சீமான் போற இடத்துக்கு அவருக்கு வாக்குப்பதிவு போன குறையத போகுது சரிங்களா. அடுத்து வேலுமுருகன் மன்னிர வாக்குகளை பிரிக்கிறதுக்காக முன்னாடி வேற சசிகலாவா அதுக்காக வராங்க. அவங்க சவுத் எடுத்துல முக்கியத்துவ வாக்குகளை பிரிச்சு திமுக இவங்களுடைய நோக்கம் தான் வெற்றி பெறுவதே எதுவும் கிடையாது. சமூகத்தை பணத்தை வாங்க வேண்டியது வாங்கிட்டு 1000-2000 வாக்கை பிரிச்சு அந்த இடத்துல அதிமுக தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்காக ராமதாஸ் வேலுமுருகன் சீமான் இவங்க எல்லாமே திமுகவுக்காக வேலை செய்யறாங்க. எடப்பாடி ஜெயிப்பார். மக்களுக்கு அதுல முக்கியமானது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது இப்போ உருவாக வேண்டிய ஒரு அமைப்பு இல்லை. 1956 நமக்கு மொழிவழி மாநிலம் உருவாக்கப்பட்ட போதே இந்த மாதிரி ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு தமிழ் தேசிய அமைப்புகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, பெரியாருங்கிறவர் தமிழர் கழகம் அப்படிங்கிற உருவாக இருந்த நேரத்தில் இடையில பூந்து திராவிட கழகம்னு ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழர்கள் அல்லாத பிற மொழியினரை எல்லாம் பேசி ஒன்றுபடுத்தி தமிழருக்கு எதிராக தொடர்ந்து தமிழ் மொழி மாநிலம் அதற்கான சட்ட வரையறையே இன்னும் வரைக்கும் நிறைவேற்றப்படலை. 1956 மொழிவழி மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மக்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு கல்வியில இடஒதுக்கீடு உண்டு. இது எல்லா மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டநாதன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை போட்டு அதற்கான அறிக்கையும் வந்தது. அப்போ கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தார். கருணாநிதி அவர்கள் தெலுங்கு சின்ன மேலங்கிறதுனால அந்த பட்டியலில் அவர் நீக்கப்பட்டுட்டார். அவர் ஜாதியை தமிழ்நாட்டு சட்டநாதன் அறிக்கையில தமிழ் ஜாதி இல்லை அப்படின்னு வந்துட்டு. அப்போ என்ன நடப்பு என்ன,
இந்தியா ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க, ஒன்றிய அரசு அப்படின்னு திமுக சொல்லுது ஒவ்வொரு தடவையும். அப்ப அந்த ஒன்றிய அரசுனா என்ன? ஒவ்வொரு மாநில உரிமைகள் இங்க நிறுவப்பட்டுச்சு. அப்ப அந்த மொழிவழி மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது நடந்தேறவே இல்லை. இன்று வரைக்கும் அந்த சட்டநாதன் கமிஷன் நடைமுறைப்படுத்தல. தமிழர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்புல, அரசு வேலையில, இடஒதுக்கீட்டுல தமிழர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம் சொல்லுது. எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநில மக்களுக்கு தான். அதனாலதான் அங்க உள்ள மக்கள் படித்து நல்ல வேலையில் இருக்கிறதுனால குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து அந்த மாநிலத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க முழுமையாக அந்த பகுதியை ஆள்ற ஒரு சக்தியா ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்ல உள்ளாட்சி தேர்தலையோ வெற்றி பெற்று, உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்களோ அதை வச்சுதான் ஒரு முதலமைச்சர் வர முடியும், ஒரு சட்டமன்றத்துக்கு வர முடியும். அப்படி எதுலையுமே நம்ம வர முடியாது போன முதல் அடிப்படை காரணமே மாநில உரிமை இங்கு மறுக்கப்பட்டிருக்கு. அந்த மறுக்கப்பட்டதுக்கு மூல காரணமானது திராவிட கழகமும் அதிலிருந்து தோன்றிய திராவிட முன்னேற்ற கழகமும் என்று சொல்லக்கூடிய பிற மொழியாளர்களால் நடத்தக்கூடிய, குறிப்பாக தெலுங்கு மொழியினர் தான் அதை இதுவரைக்கும் ஆதிக்கம் செலுத்தி வர்றாங்க. அதற்கு தெலுங்கர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து கருணாநிதி குடும்பத்தை ஒரு மன்னராட்சி மாதிரி ஏற்றுக்கொண்டு, எந்த மாநிலத்தில் அதுக்கு ஏற்றுக்கொள்வாங்களா? கருணாநிதி, அவர் பையன் ஸ்டாலின், அதுக்கப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின், இப்படி தொடர்ந்து இவங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட மொழிவழி மாநிலம் உருவாயிடக்கூடாது, இங்க தமிழர் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டா அடிப்படை உரிமை இங்க நிறைவேற்றப்பட்டுடும். தமிழ்நாட்டில் இன்னும் வரைக்கும் தமிழருக்கு வேலை வாய்ப்புல பின்னாலே போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடிப்படை காரணமே தமிழர் ஒருத்தர் ஆட்சியில் இருந்தா அந்த சட்டநாதன் அறிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும். இப்படி முக்கியமான இது போல பல காரணங்கள் இருக்கு. இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா கச்சத்தீவை பறி கொடுத்திருக்கிறோம், அவங்க தான் கொடுத்திருக்காங்க. காவேரி பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்க தான் அதிகமா அந்த விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவுக்கு தாரை வார்த்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சி தொடங்கின உடனேயே நம்ம சமயம், தமிழர் சமயம் என்றது இந்து சமயம், அதோட கட்டடக்கலை என்பது இன்னைக்கு நம்ம இந்து அறநிலைத்துறையில அந்த கட்டடம் இருக்கும். அதுல உள்ள அந்த இந்து சமய கட்டட தமிழரோட கட்டடக்கலை எடுக்கப்பட்டு ஒரு கூம்பு வடிவில் ஒரு ஏதோ ஒரு சும்மா ஒரு முட்டை மாதிரி வச்சு அந்த தமிழர் அடையாளம் அழிப்பு செஞ்சிருக்காங்க. போக்குவரத்து கழகங்கள்ல தமிழ்நாடுங்கிற பேர் இல்லாம அதையும் நீக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம் வச்சிருக்காங்க. இத நாம் தமிழர் கட்சி போராடிச்சு. ஆனா இதை எந்த அளவுக்கு இதை வலுவா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, ஒரு கட்சி மட்டும் போராடிட்டு மக்களை இயலாமையில தள்ளக்கூடாது. அந்த போராட்டம் எதுக்கு பண்றோம்? மக்களோட உரிமைக்காக பண்றோம், தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக பண்றோங்கிற எண்ணம் சீமானுக்கு இருந்திருந்தால் நமக்கே தெரியும். ஒரு கூட்டணியா இருக்கிற ஒரு பெருங்கூட்டத்துக்கிட்ட நம்ம மோதல்னா நம்ம ஒரு ஒத்தையில போகக்கூடாது, நம்ம கொஞ்சம் ஆளை சேர்த்துட்டு போவோம்னு தான் சொல்லுவோம். இதானே சாதாரணமா நடக்கக்கூடியது. இங்க என்னன்னா நான் தனியாவே நின்னுக்குவேன், பேசுறதெல்லாம் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம், தமிழருக்கான அரசியல். அப்படி பேசிட்டு நீங்க தனியா நிற்கும் போது மற்ற அமைப்புகள், தமிழர் அமைப்புகள் ஒவ்வொருத்தரும் கூட்டணி சேரும் போது, நீங்க சேராம தனியா போகும்போது யார் வாக்கு பிரிக்கப்படும்? இங்க தெலுங்கர் கூட்டணிக்கு எதிரா இல்ல திமுக கூட்டணிக்கு எதிரா யார் வாக்கு பிரிக்கப்படும்? சீமானால தமிழர் வாக்கு தானே பிரிக்கப்படும். இதைத்தான் இன்னைக்கு வாழ்வுரிமை கட்சி தனியா நிற்கிறங்குது. வரக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் இந்த மாதிரி பொறுப்பற்ற தன்மையோட தமிழருக்கான வாழ்வியல் விஷயத்திலே இந்த சட்டநாதன் அறிக்கையை நிறைவேற்றுறதுக்கு கோரிக்கை வைக்கிறதே இல்லை. இப்படி அடிப்படை விஷயங்களை விட்டுட்டு நீங்க பல விஷயங்கள்ல நம்ம ஒரு திசை திருப்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒன்றியோன்னு பேசுறது, தமிழர் உரிமைன்னு பேசுறது, பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, தமிழருக்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? மொழிவாரி மாநிலம் உருவாக்குனதுல என்ன நடந்திருக்கு? பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அந்த தொகுதியில நிக்கக்கூடிய முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் தான் பிற மொழியினர் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே தமிழர்கள் அதிகமா வாழ்ற பகுதியிலேயே இன்னைக்கு தமிழர் அல்லாத அவங்க தேர்தல் நிக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறது முழுக்க முழுக்க திமுக தான். அப்படிப்பட்ட திமுகவை முழுமையாக முறியடித்து தமிழர்கள் எல்லாரும் தமிழர் ஒருத்தர் முதல்வராகிறதுக்கு மற்ற எல்லா மனமாச்சரியங்களை மறந்து தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடி அவர்களை முதல்வராக்கி நம்மளோட இந்த தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகள், மாநில உரிமைகள் மீட்கப்பட அவர்கிட்ட நம்ம இந்த கோரிக்கையை கொண்டு போனோம். அவர் இந்த கோரிக்கையை செய்யலைன்னா அவரை விட ஒரு சிறந்த ஒரு தமிழரை இந்த கூட்டமைப்பு ஆதரிச்சு அடுத்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவோம். இதுதான் இறுதியாக
பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நாங்கள் இறுதியாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், சீமான் மட்டும்தான் தமிழ் தேசிய கட்சி என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவே தமிழ் தேசிய கட்சியா இல்லையா என்பது அது ஒரு தனி விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இத்தனை தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கிறோம். இவ்வளவு தமிழ் தேசிய அமைப்புகளுடைய நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை தமிழ் தேசிய அமைப்புகளும் தெலுங்கர் ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் இத்தனை தமிழ் தேசிய கட்சிகளும் ஆதரிக்கிறோம். எனவே தமிழ் இன உணர்வாளர்கள் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.